வரும்னு நினைக்கிறேன். அப்போ அவங்க மனைவி விட்டு கேட்குறாங்க, இப்படி இருக்குது அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, முதல்ல நீங்க மொட்டை போடுங்க, டக்கு டக்குன்னு அடுத்த ஆள் மொட்டை போடுவாங்க, நீங்க அவங்ககிட்ட போட்டு சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. அப்புறம் ரசூலா வெளியே வராங்க, அவங்களுடைய குர்பானி அறுத்து மொட்டை அடிக்கிறோம். இதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, ஆளுக்கு ரசூலா அறுத்துட்டாங்களே, இதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து வேற வழி இல்லை, ரசூலா ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்புறம் எல்லாரும் மொட்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாரும் மொட்டை போட்டு இப்போ அந்த இடத்துல இருந்து திரும்பி போறாங்க. அப்போ எந்த ஒரு செயலை நம்ம தொடங்கும் போதும் யார் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க கொடுக்கல இதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் அல்ல நம்மளை எப்பயுமே தனியா டெஸ்ட் பண்ணுவோம். டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அல்லாவுடைய உதவி வரும். அப்ப நீ தனியா என்ன பண்ணலாம், சிந்தனையை விதைக்கலாம். புரியுதா? நீ என்ன பண்ணலாம், மனம், அதாவது மக்களுடைய மனசை மாற்றக்கூடிய அந்த வேலையை வந்து நீ வந்து செய்யும். இந்த சிந்தனைகளை விதைக்கக்கூடிய அந்த வேலையை நீ வந்து நீங்க என்ன பண்ணலாம், ஒரு ஆளே பண்ண முடியும். ஒரு ஃபேஸ்புக்ல பதிவு உன்னால போட முடியுங்களா? உன்னால ஒரு ஆர்டிகல் எழுத முடியும்ல, பிளாக்ல எழுத முடியும்ல, வாட்ஸ்அப்ல ஒரு ஷேரிங்ல வந்து ஒரு ஆயத்தை வச்சு ஒரு விளக்கம் எழுத முடியும்ல, ஒரு யூடியூப்ல ஒரு கிளிப்ஸ் அல்லது இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஷார்ட் கிளிப் எதையோ ஒன்று ஷேர் பண்ண முடியும்ல, ஒரு ஷார்ட் கிளிப் முன்னால எடுக்க முடியும். என்ன வருதோ பண்ணு. புக் எழுத முடியுமா, புக் எழுது. எல்லா அல்லாவுடைய வழியில் முனைப்பு, அல்லாவுடைய வாக்கு மேலோங்கணும்.